இன்றைக்கி என்னோடய கிரவுண்டில் இருந்து இன்றைக்கி தான் வந்து கிரவுண்டில் வந்து இந்த பால் காய்ச்சினதுக்கப்புறம் தங்கினேன். காலையில் எழுந்திரிச்சு இன்ஸ்டாகிராமுக்கு தேவை, ஏன்னா இன்ஸ்டாகிராமை பொறுத்த வரையும் 9:6 ஆமாம் அந்த மாதிரி வரும். யூடியூப்புக்கு 16:9 அப்படின்றப்ப ஒரு நாள் இன்ஸ்டாகிராமுக்கு ஒரு நாள் யூடியூப்புக்கு எடுப்போன்ட்டு இன்றைக்கி இன்ஸ்டாகிராமுக்கு மட்டும் நான் கிளம்புறதை எடுத்தேன். இப்போ நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் கிரவுண்டில் இருந்து. அவுட்ஃபிட் வந்து ஃபால்ட்டு கேமு, ஷார்ட்ஸ் வந்து அது மும்பையில் வாங்கினது, EOSL கோரஸ் ஸ்பேஸ் 3 வாட்ச்சு, ஹச்ஆர் மானிட்டர் போலாரு, அப்புறம் கூலர்ஸ் வந்து லென்ஸ் கார்ட்டில். திருப்பியும் சொல்கிறேன், இவ்வளோ இது தேவை கிடையாது, இது என்னோடய வேலை அப்படின்றதுனால தேவைப்பட்டு போட்டுக்கிட்டு இருக்கேன். வெயில் காலத்துக்கு இந்த கூலர்ஸ் வந்து கொஞ்சம் யூஸ் பண்ணி பழகுங்க, உண்மையாகவே நல்லா இருக்குது. இதை விட நல்ல இப்போ நான் ஓக்லே யூஸ் பண்ணுறேன் இல்லை, ஓக்லே எப்படி இருக்குது அப்படின்னா ரொம்ப அந்த என்ன சொல்கிறது, அந்த வெயிலோட இன்டென்சிட்டியை குறைக்குது, அது நல்லாவே ஃபீல் பண்ண முடியுது என்ன. ஸோ அந்த மாதிரி ஒரு ப்ராடக்டையும் நீங்கள் வந்து நான் 2000 கிலோமீட்டர் அச்சீவ் பண்ணதுக்கப்புறம் நான் வாங்க போகிறேன் அப்படின்னு ஒரு டார்கெட் வச்சு நீங்கள் அதுக்கு உங்களுக்கு ஏற்ற மாதிரி ரிவார்டாக கொடுத்துக்கோங்க. எல்லாத்தையும் ஜங்காக வாங்கி எல்லாத்தையும் சேர்த்துட்டு சும்மா வச்சுருக்காமல். இப்போ முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு ஷூவே இருக்காது. ஃபஸ்ட் காப்பி ஷூலேலாம் நான் ஓடி ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஒரு கன்சிஸ்டண்ட்டாக ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஆனால் வேலை அந்தளவுக்கு கஷ்டமாக இருந்தாலும் ஆர்கனைஸ் பண்ண தெரிஞ்சிச்சு. ஆனால் இது எப்படி சொல்கிறது, இன்றைக்கி ஷூலாம் வந்து எனக்கு கிடைக்கிது, ஆனால் அதை போட்டு என்னை கன்சிஸ்டண்ட்டாக ப்ராக்டிஸ் பண்ணுற அளவுக்கு நேரம் அமைய மாட்டேங்குது. ஒரு சில இடத்துல எதுலையா ஒரு பிரச்சனையில் மாட்டிக்கிறேன். வா வா வா. ஸோ அதனால் அந்த டைம் இல்லாத காரணத்தினால நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா இன்டென்சிட்டியை கூட்டி ஒரு 10-12 கிலோமீட்டருக்குள்ளே முடிச்சுக்கிடுவேன். நான் ஆர்கனைஸ்டாக பண்ணணும், நமக்குன்னு கேமராமேனு, வீடியோகிராஃபி, எடிட்ரு இந்த மாதிரிலாம் வந்ததுக்கப்புறம் பர்ஃபெக்டாக ட்ரைனிங்கும் பண்ணணும். ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணுறது கஷ்டம். கேமராவை நீங்கள் கையில் எடுத்துட்டீங்க, என்னை பார்த்து நிறைய பேர் இன்ஸ்பயர் ஆகி ஓடுறதும் ஒரு பக்கத்து சொன்னாலுமே கண்டென்ட் க்ரியேஷனுக்குள்ளே வர்றாங்க. என்னை கேட்டிங்கன்னா ஃபிட்னஸ் கண்டென்ட் க்ரியேஷனில் சஸ்டைனபிளாக பண்ணணும் அப்படின்னா ஏதாச்சும் ஒரு கிளிக் அடிக்கணும் நமக்கு, ஏன்னா ஏதாச்சும் ஒரு ட்ரெண்ட் ஆகிற மாதிரி கிளிக் அடிக்கணும். இல்லைன்னா வீடியோக்காகவே எவ்வளோ நாள் ஓட முடியும், அதுவும் செய்ய முடியாது. இந்த மாதிரி ஸ்டிக்கை வச்சுட்டு கையில் டெய்லி எடுத்துகிட்டு ஓடணும். கொஞ்சம் சப்போர்ட் இருக்கணும், ஏதாச்சும் ஒரு ஃபினான்ஷியலாக சரி, ப்ராடக்ட்ஸு நம்ம யூஸ் பண்ணுறதா இருக்கட்டும், ஒரு எடிட்டராக இருக்கட்டும், இல்லை கேமராமேனாக இருக்கட்டும், இந்த மாதிரி ஒரு சப்போர்ட் இருக்கணும். இதை எடுத்துட்டிங்கன்னா நீங்கள் எதுக்கு என்ன பர்பஸ்க்காக ஓட ஆரம்பிச்சிங்களோ அதோட டிஸ்ட்ராக்ட் ஆகிடுவீங்க. இது எனக்கு வந்து எப்படி சொல்கிறது, இந்த மைக் டைசன் ஒரு இடத்துல சொல்லியிருப்பார்ல, என்னோடய ஹாரர் ஸ்டோரி உங்களுக்கு தெரியாது, என்னை பற்றி எதுவுமே தெரியாது அப்படின்ற மாதிரி. என்னை உருவாக்குனதே இதிலிருந்து தான் உருவாக்குனதுன்றனால நான் பில்டானதே இப்படி தான், சரியா. அதனால இது எனக்கு அடாப்ட் ஆகிருச்சு. நான் இது கையில் கேமரா இருந்தாலும் அதை என்ஜாய் பண்ணி பண்ணுவேன். சம்டைம்ஸ் எனக்குமே அது வந்து கேமரா இருக்கும்போது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். அதனால் இந்த கண்டென்ட், அதாவது ரன்னிங்கே கண்டென்ட் க்ரியேஷனாக பண்ண போகிறேன் அப்படின்னு நினச்சி வந்தீங்க அப்படின்னா பண்ணாதீங்கன்னு சொல்லலை. கண்டென்ட் க்ரியேஷனாக பண்ண போகிறேன் அப்படின்னு நினச்சி வந்தீங்க அப்படின்னா பண்ணாதீங்கன்னு சொல்லலை. உங்களோட என்ன பர்பஸ்க்காக உள்ளே வரீங்களோ அதை வந்து இது கெடுத்துரும். இப்போ ஒரு ட்ராவலராக ஆகுறீங்கன்னா ட்ராவல் தான் முக்கியம். அதை விலாகாக பண்ணும்போது கேட்டு பாருங்கள், அதை ரசிக்க முடியாது நம்மளால். அதனால சொல்கிறேன். சரி, அதுக்கப்புறம் உங்களோட விருப்பங்கள். சரி, அப்படியே ஸ்டார்ட் பண்ணுறேன். இந்த பாலத்தை பொறுத்தவரையும் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி இந்த பாருங்கள், நாங்கள் இடத்த பார்க்க வரும்போது இது பண்ணியிருந்தாங்க, மார்க் பண்ணியிருந்தாங்க, இப்போ கட்டிக்கிட்டு இருக்காங்க. இப்போ நான் ஓடிக்கிட்டு இருக்கேன்ல, இந்த ரோட்டில் தான் பைக் மோஸ்ட்லி ஏறி வருவாங்க. அது ஒரு பிரச்சனையாக இருக்குது, கொஞ்சம் பயமாக இருக்குது. ஏன்னா இல்லை ஏதாச்சும் ஒரு சின்ன சின்ன பிரச்சனை அசிங்கம்லாம் இருக்கும்ல, அந்த வகையில் என்னால் பொறுக்க முடியாமல் எங்கள் ஊரில் ரோடு சரியில்லை, அது சரியில்லை, இது சரியில்லைன்னு வீடியோ போட்டிருந்தேன். அதுக்கு என் சொந்தக்காரர் ஒருத்தர்கிட்ட ஃபோன் பண்ணி, அவன் மச்சனை இப்படிலாம் பண்ணுறாப்புல, என்ன பார்த்து இருக்க சொல்லு, எலெக்ஷனுக்கு அப்புறம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு. என்ன சொந்த ஊர், என்ன
எந்த வகையில் குறைச்சலாக இருக்கும். இந்த கட்சி வெறி இருக்கு, கட்சி வெறி, ஊழல் வெறி, அது எந்த அளவுக்கு ஒரு மனுஷனை கொண்டு போகும் தெரியுமா? பார்ப்பேன். நானும் என்னோடய சொந்த பிரச்சனை, வாழ்க்கை பிரச்சனை, அதெல்லாம் யோசித்து, வருமானம் இல்லைன்றதெல்லாம் யோசித்து, இந்த பொது விஷயங்களில் நம்ம வீடியோ போடுறதா இருக்கட்டும், பேசுகிறதா இருக்கட்டும், அந்தளவுக்கு நம்ம இன்னும் தகுதி ஆகலை அப்படின்னு அப்படியே ஒரு நாளும் தட்டி கழிச்சு, பேசிக்காகவே வந்து யூனிஃபார்ம் சர்வீஸில் விரும்புகிற ஆள் இதெல்லாம் பார்த்துட்டு எப்படி சகித்து இருப்பாங்கன்றது தெரியல, என்னாலே முடியல. எலெக்ஷன் முடியட்டும், ஏதாச்சும் ஒரு நல்ல ஒரு மாற்றம் வந்துச்சுன்னா அதோட அமைதியாக போயிடுவோம். அப்படி இல்லை அப்படின்னா கண்டிப்பாக ஏதாச்சும் ஒன்று நம்ம பங்களிப்புக்கு ஏதாவது பண்ணி தான் ஆகணும். நல்லா இருக்குங்க, நல்லா இருக்கு. பூத்தில் எவ்வளோ கூட்டம் இருக்குன்னு பார்த்துட்டு போவோம், ஓட்டு போடுறதுக்கு வசதியா. இந்த வெயிலுக்கு டீஹைட்ரேட், ஸ்வெட்டிங்க கொடூரமாக ஊற்றுது. எப்படி தான் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்கன்னு தெரில. இதில் ஆஸ்திரேலியா போகிறதுக்கு சப்3 வேறு ப்ராக்டிஸ் பண்ணணும்னு நினச்சேன். 42 ஃபார்மே போயிடுச்சு. இதில் எங்கிட்ட சப்3 இன்னும் ஒரு 50 மீட்ரு முடிய போகுது. ஆவரேஜ் ஹார்ட் ரேட்டு. காலையில் ப்ரெட்டு செஞ்சு சாப்பிட்றதுக்கு என்ன ஆயில் இல்லை, ஒரு 100 ml மட்டும் வாங்கிட்டு அப்படியே ரூமுக்கு போவோம். ப்ரெட்டு, முட்டை, அப்புறம் ஒரு வாழைப்பழம் இருக்குது, போதும். மத்தியானம் வீட்டில் வந்து காய்கறிகள் வச்சு நல்லா ஃபைபர் வச்சு ப்ரோட்டீன் வச்சு எடுத்துக்கலாம். இப்போதைக்கு காலையிலைக்கு ஏன்னா போயிட்டு அடுத்து வேலையை பார்க்கணும், ஓட்டு போட போகணுங்களா. கோல்டு வினர் சின்ன பாக்கெட் ஒன்று கொடுங்க. 20 ரூபா பாக்கெட். ஆ போட்டுருக்கேன். காலையிலே ஓட்டு போடுறதுக்கு மக்கள் எல்லாம் ஆர்வமாக காலையிலே நிற்கிறாங்க. இந்த தடவை பெரிய மாற்றம் வரும்னு நினைக்கிறேன். வரணும். அப்படியே ரோட்லேருந்து இந்த பிரிட்ஜு இருக்குல்ல, இந்த சுரங்க போத மாதிரி போகுதுல்ல, மேலே ட்ரெயின் போகிறது, அப்படியே நம்ம தாண்டி வந்தோம்னா நம்ம கிரவுண்டுக்கு போயிடலாம் இந்த பாதையில். அதாவது ஓசிடி மாதிரி எனக்கு ஆயிடுச்சு. அதாவது முன்னாடியே இருந்தது. இப்போ பாருங்களேன், இந்த வேலை பார்க்குறாங்களா? இப்போ ஜப்பான்லாம் வந்து
ஒரு வேலை பார்க்க போகிறாங்கன்னா மக்களுக்கு அடுத்தவங்களுக்கு எந்த தொந்தரவும் ஆகக்கூடாதுன்னு அதுக்கேற்ற மாதிரி ப்ரொடெக்ஷன்லாம் பண்ணிவிட்டு இதை செய்வாங்க. இந்த மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் அதுலேருந்து வரக்கூடிய தூசி மண் கல் பாதை எல்லாத்தையும் சரி பண்ணிவிட்டு என்ன. ஆனால் நம்ம ஊரில் பக்கத்தில் இவ்வளோ வீடு இருக்குது, இந்த மாதிரி செம்மண் காட்டில் வந்து இவ்வளோ தோண்டி இந்த இடத்துல போக்குவரத்து இருக்கும்போது எதுக்கு இதை சொல்லிக்கிட்டு இருந்தேன்? டேய் அமைதியாக இருங்கடா. ஐயா இந்த கற்று கத்துறாங்க, ஊருக்குள்ளே தான் அந்த கற்று கத்துறாங்கன்னு கிட்ட வந்தோம்னா இவங்க அதுக்கு மேலே என்ன சொல்லிக்கிட்டு இருந்தேன். அதான் இப்படி ஒரு விஷயம் பண்ண போகிறோம் அப்படின்னா அதுக்கு உண்டான ப்ரிகாஷன் மெஷர்ஸ்லாம் எடுத்து பக்கத்தில் இருக்கிற வீடுகளுக்கு வந்து இப்படி இந்த செம்மண் தூசி போய் சேராமல் சுவாசிக்கும் போது அது ஒரு பிரச்சனை. ஏன்னா சின்ன பசங்க இருக்காங்க, ஆடு மாடு எல்லோரும் மனுஷங்களுக்கும் சரி எல்லாத்துக்குமே சரி ஏன்னா அவ்வளோ இருக்குது. அந்த சுரங்கப்பாதை ஏற்கனவே வந்து மழை பெஞ்சிச்சுன்னா தண்ணி நிற்கும். இப்போ இது வேறு போட்டிருக்காங்களா, இந்த மண் வேறு போய் கிட்டத்தட்ட ஒரு 5 சென்டிமீட்டர் திக்னஸுக்கு செம்மண் மட்டும் அந்த இடத்துல ரொம்ப சாஃப்டான மண்ணாகி உள்ளே கிடக்குது. கன்றாவியாக இருக்குது அதை பார்க்கும்போதே. இது மட்டும் கிடையாது, இவ்வளோ அவுட்ரில் அதாவது 10 கிலோமீட்ரு சாரி சிவகங்கையிலேருந்து நல்லா அவுட்ரு ஒரு கிராமத்தில் வந்து ஒரு 10 ஏக்கர் 20 ஏக்கர் சுற்றி எதுவுமே இல்லாத இடத்துல காலையில் வந்து பக்கத்தில் இருக்க ஊரில் இருந்து 5 மணிக்கு சாமி பாட்டு. அது சாமி பாட்டுன்னு இல்லை, எந்த பாட்டு போட்டாலும் அதாவது ஹிந்து பாட்டு கிறிஸ்டின் பாட்டு முஸ்லீம் பாட்டு எந்த பாட்டு போட்டாலுமே 5 மணிக்குன்றது ஒரு பெல் அடிக்கலாம், மணி 5 அப்படின்னு ஒரு பெல் அடிப்பாங்கல்ல, அது வரையும் ஓகே. ஒரு ஃபுல் பாட்டையுமே ஒரு 10 நிமிஷம் 5 நிமிஷம் போடுறது அப்படின்றது அந்த இயற்கையை அதாவது அந்த ஈகோ சிஸ்டத்தையே அப்படியே டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி இருக்குது. இப்போ என் கூட இருக்கிறவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு பெரிய வண்டு போகுதா, ஒரு பாம்பு போகுதா, இல்லை ஒரு தேள் போகுதா, அது நம்மளை தொந்தரவு பண்ணலைன்னா அதை அதோட பாதையில் விட்டுறணும். ஏன்னா அதை போய் அடிக்கிறது, பாம்பை பார்த்துட்டு அடிக்கணும், தேலை பார்த்துட்டு அடிக்கணும். எந்த உயிரினமும் வாழக்கூடாது அப்படின்னா நம்ம மட்டும் வாழணும்னா இது எப்படி? ஏன்னா இப்போ வெள்ளிங்கிரி மலையில் வந்து தோண்ட பிளாஸ்டிக் தான் வருதான். இப்போ நேற்று கூட அந்த ரீல்ஸ் பார்த்து வெள்ளிங்கிரியை சுத்தம் பண்ணுறவங்க என்ன, இப்போ நம்மளே இன்றைக்கி சம்பாதிக்கிறோம், ஒரு இடம் வாங்குகிறோம், அதை தோணுனா பிளாஸ்டிக்காக வந்ததுன்னா எப்படி இருக்கும்? இன்னும் கொஞ்சம் காலத்தில் நம்ம பண்ணுற தப்புனால நம்ம பிள்ளைகளுக்கோ இதுதான் நடக்கும். இதை பார்த்துட்டு சகிச்சு வாழுங்க. இப்போ நான் போய் இதை போய் கேள்வி கேட்டப்போ என்ன சொன்னாங்கன்னா, என்ன இந்த மாதிரி குப்பை இருக்குது கான்ட்ராக்டில் சம்பாதிக்கிறீங்க அப்படின்னு சொன்னதுக்கு, நாங்கள் எங்கள் திறமையில் சம்பாதிக்கிறோம், உனக்கு வேணும்னா நீ அந்த மாதிரி செஞ்சு சம்பாரி அப்படின்றான். எது திறமை? ஏன்னா புரியுதா? வாய்ப்பு கிடைச்சா இங்கே 100% தப்பு பண்ண ரெடி. அதை எதிர்த்து கேட்கவும் நம்மளால் முடியலை. எல்லா இடத்துலையும் அமைதியாக போகிற மாதிரி தான் இருக்குது. என்னமோ உங்களுக்கு தான் வெளிச்சம். நம்ம உடம்பு ஆரோக்கியமாக இருக்கணும்னா என்ன, நம்ம மட்டும் க்ளீனாக சாப்பிட்டு க்ளீனாக தூங்கி எழுந்திரிச்சா மட்டும் பத்தாது, நம்ம சுற்றுச்சூழலும் ஆரோக்கியமாக இருக்கணும். என்ன, நல்ல காற்றை சுவாசிக்கணும், நல்ல தண்ணியை குடிக்கணும். இன்றைக்கி போர் போட்டு தண்ணி வரல. என்ன, போருக்குன்னு ஒரு ரெகுலேஷனே கிடையாது நம்ம ஊரில். என்ன, அப்படியே ஓட்டையாக நம்ம வாட்டுக்கு யார்கிட்டையும் பெர்மிஷனே கேட்க தேவையில்ல, போட்டுக்கிட்டே இருக்கலாம். நிலத்தடி நீர் அப்படியே உறிஞ்சு எடுத்துட்டால் என்ன இருக்கும்? ஒரு என்ன சொல்கிறது, கல் அதிகபட்சம் தாட்ஸே வந்து எல்லாரையும் சொல்லலை, என்ன மாதிரி வருஷத்துக்கு உண்டான எல்பிஓவை எப்படி இன்க்ரீஸ் பண்ணலாம், எந்த டூர் போகலாம், ட்ரிப்பு போகலாம், என்ன ஏதாச்சும் ஒரு என்டர்டெயின்மெண்ட் சம்மந்தமாக ஏதாச்சும் ஏதாவது ப்ராடக்ட் வாங்குறதுல இன்ட்ரெஸ்ட்டு, டீம் மீட்டிங் அவுட்டிங்கு, அந்த அந்த ஜென்சி டேர்ம்ஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்கல்ல, எப்படி சொல்கிறது, ஹைஃபை, எப்படி நிறைய வார்த்தைகள் இருக்குது. இப்போ வெளியில் போகிறதுக்கு ஒன்று, ரிலேஷன்ஷிப்புக்கு ஒன்றுன்னு இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் பயன்படுத்தி அது ஒரு தன்னைத்தானே வந்து நம்ம இந்தியாவுக்குள்ளே இருக்கிறத இப்போ வெளிநாடு வெஸ்டர்ன் கல்ச்சரோட கம்பேர் பண்ணி நம்ம அந்த மாதிரி வாழ்கிறோம். அவுட்ஃபிட் இப்போ ஜூடியோலையோ இல்லை சாராவா அந்த மாதிரி ஒரு பெரிய கடையில் போய் மாலில் போய் ட்ரெஸ்ஸு வாங்கி போடுறது,
அதை பற்றின பேச்சு புரியுதா, அந்த பகட்டான உள்ள வாழ்க்கையோட பேச்சு, அதுக்குண்டான ஆக்டிவிட்டி, என்ன மாதிரி சொகுசாக அடுத்து இப்போ சம்பாதிக்கிறத எந்த மாதிரி சொகுசாக கொண்டு போகலாம் அப்படின்ற மாதிரி ஒரு மூளை மழுங்கடிக்கப்பட்டு ஏன்னா பசங்களுக்கு அந்த டெஸ்டோஸ்டரோன்றதை ஒன்றுமே யூஸ் பண்ண முடியாமல் கிட்டத்தட்ட மேல்நிலஸே இல்லை சுத்தமாக. இந்த ஆண்மைன்றது பெண்ணுக்கும் உண்டு ஆணுக்கும் உண்டு. ஒரு பிரச்சனையிலேருந்து விட்டு ஓடாமல் இருக்கிறதுக்கு பேர் தான் வந்து ஆண்மை தவறுன்னு சொல்லுவாங்க. அது வந்து பெண்களுக்கு இருந்தாலும் அது ஆண்மை தான், ஆண்களுக்கு கண்டிப்பாக இருக்கணும். என்ன அதுவுமே இல்லை. இயற்கைக்காக போராடுறதா இருக்கட்டும், நம்ம சமுதாயத்துக்காக போராடுறதா இருக்கட்டும், இருக்கிறதுலே மோஸ்ட் டஃபஸ்ட்டு கிளைமேட்னால் இந்த வருஷம் போகுது. இந்த வருஷம் வந்து ரொம்ப ஹீட்டை வந்து நான் ஃபீல் பண்ணுறேன். உங்களுக்கு எப்படின்னு தெரியல. நான் மோஸ்ட்லி எல்லா ஹீட்டையும் தாங்கிடுவேன். இந்த ஹீட்டு வந்து ரொம்ப சஃபர் பண்ணுது. பாருங்க, இந்த இடத்துல உட்காந்து தண்ணி அடித்து போட்டு போகிறது தான். ஒரு பிளாஸ்டிக் போடக்கூடாதுன்னு பார்த்து எடுத்து வைக்க. இவனுங்க வந்து அசால்ட்டாக தண்ணியை பாட்டில் கப்பு பேப்பர் கப்பை போட்டு போயிடுறாங்க. ஏன்னா இந்த ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க நண்பரே, நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த ஒரு பில்டிங்கு எனக்கு அனுபவமும் கிடையாது, இதுக்கு உண்டான காசும் கிடையாது. ஏன்னா கையில் இருந்த சேவிங்ஸு, என் நண்பர்கள் உதவி பண்ணது, ஏன்னா இதெல்லாம் வச்சு சிறுக கட்டினது, அதுக்குண்டான டைம் எடுத்துக்கிச்சு. அதனால இந்த பில்டிங்லேயே ஸ்ட்ரக் ஆகி நிற்கிறோம். இப்போ வந்து ட்ராக் போடணும் அப்படின்னா ஒரு சர்வே பண்ணி ஆர்கிடெக்சர்கிட்ட கொடுத்து சர்வே பண்ணி எது எங்கெங்கே வரப்போகுது, எந்தெந்த இடத்துல எல்லாம் மரம் வைக்கலாம், பைப் லைன் போகலாம் அப்படின்னு ஒரு டிசைன் இல்லாமல் இதை பண்ணக்கூடாது. ஏன்னா அதுவே எனக்கு இப்போ தான் புரியுது. ஒரு ஐடியா இருந்தது, இருந்தாலும் அதுவே இப்போ தான் புரியுது. ஸோ அதுக்குன்னு உண்டான டைம் எடுக்கும். நம்மள்ட்ட வந்து ஒரு 500 கோடியை கையில் வச்சுட்டு அப்படியே ஒரே நாளில் உருவாக்க போகிறது கிடையாது. இன்னமே தான் அந்த பணத்தையே நான் சேர்க்கணும். அது எப்படி சேர்க்க போகிறேன் அப்படின்னா, அதுக்கு ஒரு சில ஐடியா வச்சுருக்கேன். அது நடக்குதா என்னன்றது தெரியல. அப்படின்றப்ப இது வந்து ரொம்ப குழந்தை பிறந்து தவழ்ந்து வளர்கிற மாதிரி ஒரு இது. மித்த கிரவுண்ட்லாம் இருக்குது, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் என் கிரவுண்டுக்கு, அதாவது நம்மளோட கிரவுண்டுக்கு ஒரு உயிர் இருக்குது. அந்த உயிர் வந்து எல்லாத்துக்கும் வந்து ஒரு பலனை கொடுக்கும். மித்த கிரவுண்ட்லாம் இருக்கும், ப்ளெயினாக இருக்கும். அந்த இடத்துல போனால் ப்ராக்டிஸ் பண்ணி வரலாமே தவிர்த்து அந்த இடத்துல இருந்து முக்கியமான ஒரு மாற்றம் கிடைக்குமான்னா சொல்ல முடியாது. ஆனால் இங்கே கண்டிப்பாக என்னால் உறுதியாக சொல்ல முடியும், இந்த இடத்துல அந்த உயிர் இருக்குது. அதனால் இப்போ இந்த ட்ராக்குக்கு சிண்டர் ட்ராக்குன்னு சொல்லக்கூடிய மட் ட்ராக் போடணும் 15 லட்சம் ஆகும், இல்லைன்னா 25 லட்சம் 30 லட்சம் கூட ஆகும். ஆனால் அந்த காசை சேர்க்கணும், எப்படியாச்சும் சேர்த்துடலாம். எப்படி சேர்ப்போம் அப்படின்னா, இர்ஃபான் இருக்காப்புல 2 கோடி ரூபாய்க்கு வீடு கட்டியிருக்காருன்னா சோஷியல் மீடியாவிலேருந்து தான் கட்டினார். ஸோ அந்த மாதிரி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லையா, நான் வந்து ரன்னிங் கம்யூனிட்டியில் போய் ஒரு ஈவெண்ட்லேயும் போய் காசு கேட்குறதா இருக்கட்டும், இல்லை ப்ரொமோஷன் பண்ணி சம்பாதிக்கிறதா இருக்கட்டும், இல்லை நான் லோன் போடுறேன், கடன் வாங்குகிறேன், என்ன யார்கிட்டயா ஹெல்ப் கேட்குறேன், ஏதோ ஒன்று பண்ணி என்ன இதை உருவாக்கணும் அப்படின்றது தான். இப்போ சிவகங்கையில் இந்த இடத்துல ஒரு மாற்றம்னு இப்போ வந்து ரன்னிங்க்குன்னு இந்த சிவகங்கை உருவாயிருச்சு அப்படின்னா, அதை வச்சாச்சு ஏதோ ஒரு டெவலப்மெண்ட் கிடைக்கும்ல. தொழில் வளர்ச்சி இல்லை, எதுவுமே இல்லைனாலும் இதை வச்சு நான் வந்து அத்லெட்டை உருவாக்குறேன்றதை விட ஒருத்தனுக்கும் இருக்கிற கெட்ட பழக்கங்களில் வெளியில் வர்றது, அவனோட மைண்ட் செட்டை மேக் பண்ணிட்டோம் அப்படின்னா எல்லாத்தையும் அவன் அச்சீவ் பண்ணிக்கிறான். வேலைக்கு போகிறதா இருக்கட்டும், வாழ்க்கையில் நல்லா வரதா இருக்கட்டும், அத்லெட்டில் பெர்ஃபார்ம் பண்ணுறதா இருக்கட்டும், இதெல்லாமே அவனே பண்ணிக்கிடுவான். அதுக்கு நம்ம மைண்டு வந்து ஃபோக்கஸ்டாக இருக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு அத்லெட்டிக், அதாவது லாங் டிஸ்டன்ஸ் எண்டூரன்ஸ் போட்டு தேவைப்படுது. சரி, ஓகே, நான் வந்துட்டேன். எக்ஸசைஸ்லாம் பண்ணிவிட்டு குளிச்சுட்டு நம்ம சமையலுன்ற பேரில் இன்றைக்கி ஒன்று பண்ணேன். ஏன்னா எந்த பொருளும் இல்லை, இருக்கிறத வச்சு டக்குன்னு அவசரமாக செய்கிறதுக்கு ஏதோ பண்ணிட்டு வந்திருக்கேன். அவ்வளோதான். நாளைக்கு உங்களுக்கு இந்த வீடியோவை இதே மாதிரி யூடியூப்பில், இப்போ இன்ஸ்டாவில் ரீல்ஸாக போடுறது இதெல்லாம் இருந்தாலும்
இன்ஸ்டாகிராம் மட்டும் தான் எடுக்க முடியுது, யூடியூப் மட்டும் தான். ஸோ இன்றைக்கி வந்து 10 கிலோமீட்டர் ஏதோ சஃபர் பண்ணி முடிச்சாச்சு. இதுக்கடுத்து வந்து ட்ராக் வேலை பண்ணுறேன்றேன். நான் இந்த மந்த்து எண்டுக்குள்ளே எப்படியாச்சும் ஆரம்பிச்சிடுறேன். அதுக்குண்டான அமௌண்ட்டு சேர்க்குறது. இந்த கான்டூர் சர்வே பண்ணதுக்கப்புறம் நம்ம ட்ராக்குக்கு சிண்டர் ட்ராக் கொட்டேஷன் வாங்கி நம்ம செப்டம்பர் மாதத்துக்குள்ளே அது போட ஆரம்பித்தாங்கன்னா என்ன ஒரு 10 நாளில் போட்டு கொடுத்துருவாங்கல்ல. காசு அது வரையும் சேர்ப்போம், 10 நாளில் அந்த வேலை முடிஞ்சிடும். இந்த இடத்துல தான் போடுறோம் அப்படின்றது. ஓகே, இன்றைக்கி ஓட்டு போகிறேன். இன்றைக்கி நான் ஓட்டு போட போகிறேன். நீங்கள் எல்லோரும் போட்டிருப்பீங்கன்னு நம்புகிறேன். நேரம் போட்டு முடிச்சிருப்பீங்க. கிட்டத்தட்ட 10 மணி ஆக போகுது.